நிதியமைச்சர் மரிய வில்சன் அவரது சகோதரர் குடும்பத்தினருக்கு இடையிலான மோதல் சம்பவம் தொடர்பான வழக்கு. புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை ரத்து செய்யக்கோரி அமைச்சர் மரிய வில்சன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், இது குறித்தான விவரங்கள். வணக்கம். தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சனுக்கு எதிரான வழக்கில் சமரச பேச்சுவார்த்தை விருப்பமில்லை என சகோதரர் மனைவி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரி எழில்நகரில் வசித்து வரும் அவரது சகோதரர் மரிய குளோத் வீட்டுக்குள் புகுந்து அவரையும் அவரது மனைவியையும் தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி அமைச்சர் மரிய வில்சன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சமரச தீர்வு மையத்தை நாடி இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயண் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது புகார்தாரரான மரிய வில்சனின் சகோதரர் மனைவி கரோலின் நேரில் ஆஜராகி இருந்தார். அவரது தரப்பில் வழக்கினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்த புகார்தாரருக்கு விருப்பமில்லை எனவும் ஏற்கனவே இது தொடர்பாக சமரச தீர்வு மையத்தை அணுக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதால் அதனை தங்கள் தரப்பில் மறுக்க முடியவில்லை எனவும் விளக்கம் அளித்தார். மரிய வில்சன் தரப்பில் ஒரு பிரச்சனை தவிர மற்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு எட்டப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் புகார்தாரர் சமரசத்துக்கு விரும்பாத நிலையில் சமரச தீர்வு மையத்தில் தீர்வு காணும்படி நிர்பந்திக்க முடியாது என்பதால் வழக்கை ரத்து செய்யக்கூடிய மனு மீது விசாரணை நடத்த வேண்டும் என நீதிபதி தெரிவித்தார். அப்பொழுது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் ஆகஸ்ட் 21ஆம் தேதி விசாரணைக்காக புதுச்சேரி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என மரிய வில்சன் தரப்பில் கோரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆகஸ்ட் 21ஆம் தேதி மரிய வில்சன் புதுச்சேரி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக விலக்களிப்பதாக உத்தரவிட்டார். மேலும் பேச்சுவார்த்தைக்கு புகார்தாரர் விரும்பாததால் சமரச பேச்சுவார்த்தை நடத்த அனுமதி கோரிய சமரச தீர்வு மையத்தை கோரிக்கையை நிராகரித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் வழக்கை ரத்து செய்ய கோரிய மரிய வில்சன் மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் தள்ளி வைத்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.